அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனல்ல நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி தமிழ் மொழி தான் அப்படின்னு நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் உண்மையும் கூட. உலகத்திலேயே மொழிகள்லயே ரொம்ப தொன்மையான மொழி தமிழ் மொழி தான். ஆனா உலகத்திலேயே பார்த்தோம்னா ஏகப்பட்ட நாகரிக வளர்ச்சிகள் அடைஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மெசபடோமியா நாகரிகமா இருக்கட்டும், அதாவது சுமேரியா நாகரிகம்னு சொல்லுவாங்க, எகிப்து நாகரிகம்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மஞ்சு நாகரிகம், அதாவது மஞ்சு நதி ஆற்றங்கரையில சீனா நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாகரிகமும் ஐரோப்பால இருக்கக்கூடிய நாகரிகம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாகரிகம், இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டங்கள்லயும் இருக்கக்கூடிய நாகரிகம் ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் உருவானதா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இத்தனை மொழிகளுக்கும் மூத்த மொழி தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் மொழியில தமிழ்நாட்டுல ஏன் நாகரிகம் வளரலையா அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருந்த ஒரு காலகட்டத்துலதான் நம்மளுடைய நாகரிகமும் ஆதி காலத்துல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ கண்டுபிடிக்கப்பட்டு ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல காலகட்டங்கள்ல மக்கள் வாழ்ந்ததா பல்வேறு இடங்கள்ல தோண்டப்பட்ட ஆய்வுகள் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுல குறிப்பா கடைசியா இப்ப எடுக்கப்பட்ட அந்த கீழடி ஆய்வுல தான் பார்த்தோம்னா நம்மளுக்கான ஒரு சிறப்பான ஒரு நாகரிகம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய தமிழ் நாகரிகத்தை பத்தி தான் இந்த வீடியோ தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். வாங்க வெயிட் பண்ணாம இந்த வீடியோக்குள்ள நம்ம போய் நம்மளுடைய நாகரிகம் எப்படி உருவானது, எந்த காலகட்டங்கள்ல உருவானது, எந்த ஆற்றங்கரைக்கு பகுதியில உருவானது அப்படிங்கிறத பகுதியை முழுவதுமா நம்ம இந்த வீடியோ தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ளார வெயிட் பண்ணாம போலாம். நீங்க இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் டிஎன் மீடியா ஐடி சேனலை பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வெயிட் பண்ணாம இப்ப வீடியோக்குள்ளார போகலாம். இந்தியாவில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிந்துவெளி நாகரிகம், அதாவது ஹரப்பா நாகரிகம்னு சொல்லுவாங்க. இந்த நாகரிகம் தான் கண்டுபிடிக்கப்பட்டது எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளையர்கள் ஆட்சி செஞ்ச, அதாவது ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்ச காலத்துல அவங்க பஞ்சாப்ல இருந்து ரயில் போக்குவரத்துக்காக தோண்டலாம் அப்படின்னு சொல்லி தோண்டும் போது கிடைக்கப்பட்ட ஒரு அகழாய்வுலதான் நம்மளுக்கு கிடைக்கப்பட்டது 1920 காலகட்டங்கள்ல. அப்படி தோண்டும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு தொல்பொருள்ல கிடைக்க ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒவ்வொன்றா என்ன பண்றாங்கன்னா அகழ்வாராய்ச்சி ஈடுபட்டு ஸோ இப்படிப்பட்ட ஒரு நாகரிகம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சுமார் ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இங்க நாகரிகம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. அதே காலகட்டங்கள்ல தான் பார்த்தோன்னா சுமேரிய நாகரிகம் சொல்லக்கூடிய மெசபடோமியா நாகரிகமா இருக்கட்டும், எகிப்து நாகரிகம், இதெல்லாம் பார்த்தோன்னா 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது கிமு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அங்க உருவானது. 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானது சுமேரிய நாகரிகம் சொல்றாங்க. ஸோ அப்படி 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானது செந்துவெளி நாகரிகம். இது ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நகர பின்னணியில இருக்கக்கூடிய ஒரு நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. நாகரிகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நாகரிகம்னா என்னங்க? ஒண்ணும் இல்லைங்க. ஆதி காலத்துல மக்கள் கூட்டமா என்ன பண்ணாங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் எதுவுமே தெரியாது. போற இடத்துல எல்லாம் அவங்க என்ன பண்றதுன்னா தங்குறது, அப்படியே கிடைக்கிறத காடுகள் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் கிடைச்சி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்க டைம்ல ஆற்றங்கரை ஓரமா இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் குடியேற ஆரம்பிச்சாங்க. எதுக்காக குடியேற ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க
உண்ணக்கூடிய உணவுப் பொருள், இப்ப மரங்கள்ல இருந்து இருக்கக்கூடிய பழங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி சாப்பிட்டு போடும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த நீர் சத்துக்களால் அதிகமாக வேகமாக வளரக்கூடிய ஒரு நிலைமையை வந்து அவங்க பார்க்கிறாங்க. ஒரு ஆட்டு நிறுவனமா இருக்கக்கூடிய நிலவரம் இதுதான். ஸோ அங்க வந்து விளையக்கூடிய பொருள் பார்த்தோன்னா ரொம்ப வேகமா விளையுது. அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருள் வந்து கிடைக்கிறத வந்து அவங்க முன்னோட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அப்ப இந்த நீரை பயன்படுத்தி நம்ம வந்து ஏதாவது நம்ம உணவுப் பொருள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆட்டு நீரை வந்து பயன்படுத்தி விவசாயத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ முதல்ல விவசாயம் அப்படிங்கிறது இந்த ஆற்றங்கரை ஓர பகுதிகள்ல தான் வந்து மக்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதாவது மனித அறிவுகள் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சது அப்படிங்கிறது இந்த இடத்துல தான். எப்படி முதல்ல நெருப்பை வந்து அவங்க வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்களோ அந்த மாதிரி இந்த நெருப்புக்கு அப்புறம் அவங்க உணவுப் பொருட்களை வந்து சுவைத்து எப்படி வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்களோ அதுக்கடுத்து உணவை வந்து அவங்களே தயாரிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆற்றங்கரை ஓர பகுதிகள் தான். அதனாலதான் எல்லா இடங்களையும் பார்த்தோம்னா இப்ப யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் அப்படிங்கிற ஆற்றங்கரை ஓரமா தான் மெசபடோமிய நாகரிகம் உருவானது. எகிப்திய நாகரிகம் அப்படின்னு பார்த்தோம்னா நைல் நதி கரை ஓரம் உருவானது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால சிந்துவெளி நாகரிகம் சிந்து நதியில தான் வந்து உருவானதா வந்து சொல்லப்படுது. புரியுதுங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப மஞ்சு நதியில தான் வந்து சீன நாகரிகம் வந்து உருவானதுன்னு சொல்றாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு நாகரிகமும் பாத்தீங்கன்னா அந்த ஆற்றங்கரை பகுதிகளில் தான் வந்து உருவாயிருக்கு. அப்ப நம்மளுடைய தமிழ்நாட்டுல எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி, எல்லாருக்கும் முன்னாடியே பேசணும், எல்லாருமே மொழி கண்டுபிடிக்க காலகட்டத்துல நம்ம வந்து ஆட்சி செய்யவே ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தமிழ் மொழியில ஏன் இங்க வந்து கண்டிப்பா நாகரிகம் வளர்ந்துக்க கூடாதா அப்படின்னு சொல்லி பல ஆய்வுகள் நம்ம தமிழ்நாட்டுல வந்து மேற்கொள்ளும் போது நம்மளுடைய தமிழ்நாட்டுல மதுரையா இருக்கட்டும், அரியலூர் பகுதிகளா இருக்கட்டும், ஈரோடு மாவட்டமா இருக்கட்டும், அதே மாதிரி ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி ஆதிச்சநல்லூரா இருக்கட்டும், இந்த மாதிரி பகுதிகளில் ஏகப்பட்ட ஆய்வுகள் பண்றாங்க. ஆனா சின்ன சின்ன அவங்களுக்கு தொல்பொருள் தான் கிடைச்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு நாகரிகத்துக்கான ஒரு ஒரு எதுவுமே கிடைக்கல. எல்லாமே வந்து இருந்திருக்காங்க. இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 800 வருஷம் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்திருக்கே தவிர ஒரு முழுமையான ஒரு நாகரிகம் எப்படி வந்து அவங்க வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்க, எப்படி அவங்களுடைய கலாச்சாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஒரு தடையுமே இல்லாம ரொம்ப ஆண்டுகளை வந்து நம்ம தேடிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். ஸோ இதுவே வந்து நம்மளுக்கு ஒரு பின்னாடி இருக்கா. ஏன் அப்படின்னா நம்மளுடைய ப்ரூஃப் வந்து காட்ட முடியல. நம்மளுக்கு நூல்கள் இருந்திருக்கு, சங்க இலக்கியங்கள் நூல்கள் இருந்திருக்கு, மக்கள் வாழ்ந்ததுக்கு எல்லாமே நூல்களாக தான் இருந்திருக்கே தவிர ஒரு நம்மளுக்கு அந்த விஷயங்கள் வந்து கிடைக்கல. நம்மளுக்கு வந்து தொகுத்து இந்த நூல்கள் தான் கிடைச்சிருக்கே தவிர ஒரு பொருள்களா நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல. அதை தாண்டி நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காத ஒரு காலகட்டத்தில் தான் நம்மளுக்கு இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கீழடி அகழாய்வு அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டு அதுல கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு கண்டுபிடிக்கப்பட்டது. கீழடி அப்படிங்கிற ஒரு ஊர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இது சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு. சிவகங்கை மாவட்டம் எங்க இருக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா மதுரைக்கு பக்கத்துல ராமநாதபுரம் போற வழியில இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் இது. இது வைகை கரை ஓரமா இருக்கக்கூடிய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான் வந்து இந்த கீழடி கிராமம். அந்த கீழடி கிராமத்துல சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு. அப்ப இந்த நாகரிகம் அப்படிங்கிறது எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வைகை நதி ஓரமா தான் இந்த நாகரிகம் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்ப ஆதி காலத்துல வைகை நதி கரை ஓரமா இங்க இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்திருக்காங்க நாகரிகத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வைகை நதி அப்படிங்கறது பார்த்தோன்னா அப்ப அந்த காலத்துல வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கு. அப்ப அந்த ஓரத்துலதான் வந்து நாகரிகம் அப்படின்னு உருவாயிருக்கு. இது எப்போ உருவாயிருக்கு? கிட்டத்தட்ட பார்த்தோன்னா சிந்துவெளி நாகரிகம் உருவான அதே காலகட்டத்துலதான் இங்கே உருவாயிருக்கு. 2200 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது கிமு 2200, இப்போ ஒரு 2024, கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 4200 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானது தான் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய கீழடி நாகரிகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கீழடி நாகரிகம் சங்க இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நூல்களோட தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் இதுல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 40க்கும் மேற்பட்ட குழிகள் வந்து இங்க தோண்டியிருக்காங்க.
கீழடி கிராமத்துல 40க்கும் மேற்பட்ட குழிகள் வந்து தோண்டியிருக்காங்க. குழிகள் எதுக்காக தோண்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த காலத்துல வந்து மக்கள் வாழ்ந்ததுக்கான அந்த ஒரு தடயமா அந்த 40 குழிகள் வந்து கிடைச்சிருக்கு. அந்த குழிகள்ல ஏகப்பட்ட எச்சங்கள், அவங்க பயன்படுத்தப்பட்ட பொருட்களோட எச்சங்கள் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. மண்பானைகளா இருக்கட்டும், தாழிகளா இருக்கட்டும், சுடுமண் பொம்மைகளா இருக்கட்டும், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சதுரங்க காய்களா இருக்கட்டும், தாயக்கட்டையா இருக்கட்டும், முத்துமணிகள், பெண்களின் கொண்டை, ஊசிகள், அப்புறம் பார்த்தோன்னா சிறு குழந்தைகள் விளையாடி சுடுபொம்மன் பொம்மைகள், இந்த மாதிரி 600க்கும் மேல வந்து பொருள்கள் வந்து இந்த அகழ்வாய்வுல வந்து கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 4 கட்டம் 5 கட்டமா இது என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தோண்டிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அகழ்வாய்வு தான் வந்து கீழடி கிராமத்துல போய்கிட்டு இருக்கு. இது எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஸோ இப்படிப்பட்ட ஒரு அகழ்வாய்வு வந்து இங்க இருந்திருக்கு, நாகரிகம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவுக்கே வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அது வரைக்கும் பார்த்தோன்னா இந்திய நாகரிகம் அப்படிங்கிறது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாப் மாநிலத்துல, ராஜஸ்தான் ஒட்டி இருக்கக்கூடியது, அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருக்கக்கூடியது, குஜராத், இந்த ஒரு 3-4 மாநிலங்கள் பிளஸ் பார்த்தோன்னா பாகிஸ்தான். அப்போ வந்து இந்தியா வந்து பாகிஸ்தானோட சேர்ந்ததுனால அது அப்ப இருந்தது, இப்ப பிரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இந்தியாவில பார்த்தோன்னா குஜராத் இருக்கும், அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், பஞ்சாப், இந்த மாநிலங்களை ஒட்டி அந்த சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பிரபலமா வந்து பேசப்பட்டு இருந்து. ஆனா இப்ப அதுக்கு நிகரா வந்து பார்த்தோன்னா தென்னிந்தியாவில தமிழ்நாட்டுல கீழடி நாகரிகம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட பொருள்கள் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அப்ப நாங்களும் வந்து நாகரிகம் உருவாகிருக்கு, எந்த மண்ணிலையும் உருவாகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தமிழ் இப்போ வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவங்க நம்ம பெருமையா பேசக்கூடிய ஒரு காலகட்டம். நம்மளாம் சின்ன வயசுல வந்து படிச்சது எல்லாமே பார்த்தோம்னா இந்த சிந்துவெளி நாகரிகம் இந்தியாவில தோன்றுனது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். என்னதான் இந்தியாவில தோன்றதுனாலும் நம்மளுடைய மொழி, தமிழ் மொழியை பத்தி அந்த இடத்துல எந்தமே மிஸ் பண்ண முடியல, அதாவது சொல்ல முடியல. அந்த மொழியை அந்த அந்த நாகரிகம் வந்து சிந்துவெளி நாகரிகம் ஒரு தமிழர்கள் வாழ்ந்த நாகரிகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அதுக்கான 100% சாட்சியம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா கிடைக்கல. ஏன்னா அந்த எழுத்துக்கள் பார்த்தோன்னா சித்திர வடிவ எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. அந்த சிந்துவெளி நாகரிகம், அந்த சித்திர வடிவ எழுத்துக்கள் எல்லா மொழியோடையும் ஒத்து போற ஒரு எழுத்துக்கள் தான். தமிழ் மொழியை வச்சாலும் ஒத்துப்போம், சமஸ்கிருதம் வச்சாலும் ஒத்துப்போம், ஹிந்தி வச்சாலும் ஒத்துப்போம், இந்த மாதிரி எந்த மொழிகள் வச்சாலும் ஒத்து போறதுனால இது வந்து எங்களுடைய நாகரிகம் தான் அப்படின்னு சொல்லி நம்மளால என்ன பண்ண முடியலன்னா அதை வந்து ஆர்கியூ பண்ணி வெல்ல முடியல. ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்துலதான் நம்மளுக்கான நாகரிகம் என்ன அப்படின்னு தோண்டும் போது நம்மளுக்கான கிடைத்ததுதான் இந்த கீழடி நாகரிகம். நம்ம எங்கெங்கயோ நம்ம போய் பார்க்கிறோம், நம்மளுடைய மொழி கலாச்சாரங்கள் எப்படி இருக்கு, என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கெங்கயோ போறோம், எங்கெங்கயோ நம்ம சுற்றுலாவுக்கு போறோம், எங்கெங்கயோ போய் ஊர் சுற்றி பார்க்கறதுக்காக நம்ம எங்கெங்கயோ போறோம். பட் கீழடிக்கு நம்ம போறோமா, கீழடியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் எப்படி வளர்ந்திருக்கு அப்படிங்கிறது, தமிழ் மொழி எப்படி வளர்ந்திருக்கு, நம்மளுடைய ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம போய் பார்த்திருக்கோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். பார்த்திருப்பாங்க கண்டிப்பா. படிக்கக்கூடிய மாணவர்கள் முக்கியமா போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம் வந்து கீழடி தான். அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே ஒரு தமிழர்களா இருந்து நம்ம போய் பார்த்து அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். இது வந்து அப்படியே நம்ம விட்டுறக்கூடாது. இன்னும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டு இன்னும் எந்தெந்த பகுதிகள் இதோட தொடர்பு இருக்கு, யார் கூட வந்து நம்ம வந்து வாணிகம், அவங்க வந்து பிசினஸ், அதாவது அந்த காலத்துல வந்து வாணிகம்லாம் செஞ்சிருக்கோம், இலக்கியம் இப்படி இருந்திருக்கு, இது வந்து சங்க இலக்கியத்தோட இந்த நாகரிகம் வந்து தொடர்பு உடையதா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இதுல சிலப்பதிகாரம், பரிபாடல், மதுரை காஞ்சி போன்ற இலக்கியங்கள்ல வந்து இந்த கிராமத்தை வந்து குறிப்பிட்டு இருக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. சோ இப்படி சங்க இலக்கிய நூல்கள்லயே இந்த நாகரிகத்தை பத்தி ஒப்பிட்டு இருக்காங்கன்னா அப்ப கண்டிப்பா இந்த நாகரிகத்துக்கு முன்னாடியே வந்து சங்க இலக்கியங்கள் நம்ம தமிழ் வந்திருக்கு. இப்ப இன்னும் வந்து இந்த நாகரிகம் அதுக்கு முன்னாடி வந்து பல விஷயங்கள் இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே சொல்லப்படுது. அப்ப தமிழ்நாடு முக்கியமான இடங்கள் நம்ம தோண்டப்படும் போது பல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அரசுகள் எதுக்கோ வந்து அதிகமாக நிதிகள் ஒதுக்கப்பட்டு செய்யப்பட்டு இருக்க காலகட்டத்துல இந்த ஆராய்ச்சிக்காக எதுக்காக இந்த ஆராய்ச்சி நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உலக லெவல்ல நமக்கு தெரியணும். ஸோ தமிழ் மொழி அப்படிங்கிறது லிட்ரேச்சர் லெவல்ல நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இதுங்களை அங்கீகாரம் கிடைச்சாலே நம்மளை வந்து பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது மேலோங்கும்.
தமிழர்கள் அப்படிங்கிற பார்வை அப்படிங்கிறது பார்த்தோன்னா மேலோங்கும். ஸோ உங்களுடைய கல்ச்சர் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப பழமையானது அப்படின்னு எல்லாரும் உணர்வாங்க. என்னதான் நம்ம வந்து சொன்னாலும் இப்ப எப்படி திருக்குறளை வந்து உலக பொதுமறை அப்படின்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி நம்மளுடைய நாகரிகமும் அவங்க எல்லாருமே ஏத்துக்குவாங்க. ஸோ நம்மளுடைய நாகரிகம் வந்து சீன நாகரிகத்தோட தொடர்புடையது. அவங்களுடைய நம்ம வந்து வாணிகம் செஞ்சிருக்கிறதா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து பல விஷயங்கள் நம்ம வந்து தோண்ட தோண்ட தான் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ வெயிட் பண்ணாம ஒவ்வொரு விடுமுறை காலகட்டங்கள்லையும் பார்க்காதவங்க தயவு செஞ்சு கீழடி கிராமத்துல போயிட்டு நம்மளுடைய வளர்ச்சி, தமிழர்களுடைய வளர்ச்சி, நாகரிக வளர்ச்சியை வந்து போய் பாருங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோ பதிவுல நம்ம கீழடி ஆராய்ச்சி எப்படி உருவானது, எப்போ வந்து போய் நம்ம வந்து முதல்ல அந்த ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சோம் அப்படிங்கிற ஃபுல் டீடைல் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோல நம்ம வந்து போட போறோம். ஸோ இதோட தொடர்ச்சி வந்து அடுத்த வீடியோல வரும். ஸோ வெயிட் பண்ணாம அடுத்த வீடியோவும் பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா தயவு செஞ்சு வந்து லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் கண்டிப்பாக வரவேற்கப்படுகிறது. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவுல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.